ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல ஒரு ஈரானியன் டிராமாவாக வெளியான லைலாஸ் பிரதர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சைட் ரவுஸ்டே டைரக்ஷன்ல சைட் போர்சமேமி, தரனே அலி தோஸ்தி, நவீத் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 45 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். லைலா தன்னுடைய 40வது வயதுல தன் பேரண்ட்ஸையும் தன் பிரதர்ஸையும் பாத்துக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலியில நிறைய கடன் இருக்கிற அந்த சூழல்ல அதுல இருந்து விடுபட லைலா பாத்தீங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ்க்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. இவங்களுடைய அப்பா கிட்ட 40 தங்க நாணயங்கள் இருந்தாலுமே அந்த ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காயின்ஸ் தரமாட்டுறாரு. இவங்களுடைய அப்பா அந்த 40 கோல்ட் காயின்ஸை எதுக்காக வச்சிருக்காரு, லைலாஸ் பிரதர்ஸால இவங்க நினைச்ச மாதிரி கடை ஆரம்பிக்க முடிஞ்சதா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு நாடு இன்ஃபிளேஷன்ல, அதாவது பணவீக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா லைலாவோட ஃபேமிலியில இருக்கிற இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இஷ்யூஸை எப்படி இவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை ஃபேஸ் பண்றதுக்காக இவங்க எந்த மாதிரியான கான்வர்சேஷன்ல ஈடுபடுறாங்க, அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவி. சோ கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் காட்ஃபாதர் பார்ட் 1ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா அந்த கான்வர்சேஷன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த படமே புரியும். ஜஸ்ட் லைக் தட் டைலாக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியாது. போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த ஃபேமிலி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுல எழுதப்பட்ட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. சோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ வரும்போது அது எல்லா ஆங்கிள் இருந்தும் அவங்க பேசுவாங்க. எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சையத் போர்சமேமி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த ஃபாதர் ரோல் பண்ணிருப்பாரு. படத்துடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பசங்களாம் கஷ்டப்படும் போது இவர் மட்டும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். இருந்தாலுமே அந்த காயின்ஸ் எதுக்காக வச்சிருக்காரு அப்படிங்கறத அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய இந்த மொத்த லைஃபும் முழுமை அடைகிற மாதிரி ஃபேமிலிக்கு ஒரு பிரைடான மொமெண்டா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா தான் இருக்கும் அவரோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இவங்க கஷ்டத்திலே இருக்கிறதுனால அதை உடச்சிட்டு எப்படியாவது அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்றதும் பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு பாயிண்டா தான் இருக்கும். தரனே அலி தோஸ்தி பாத்தீங்கன்னா இதுல லைலா அப்படிங்கிற ரோல் நடிச்சிருப்பாங்க. 40 வருஷமா ஒரே இடத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்தா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். இருந்தாலுமே கேரக்டர் க்ரோஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு காட்சிகள் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகும்போது எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா எதுக்காக இது பண்றாங்க அப்படிங்கிறது உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுக்க இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களுடைய ஒரு ஜென்ரிக்கான எக்கனாமிக் ஸ்ட்ரகிளை இந்த படத்துல ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய கதைகளும் புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான நல்ல கான்ஃபிளிக்டும் டென்ஷன் பில்டிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்ட்ரெஸ்டிங் கான்ஃபிளிக்டோட நகர்ந்துட்டே இருக்கும். 2022 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல அலர்கானட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லைலாஸ் பிரதர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.